அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, ராகு பகவான் தீய கிரகம் மட்டுமல்ல, அவர் இருக்கின்ற சிறப்பான அமைப்பை பொறுத்து அவர் பலவிதமான பற்பல நன்மைகளை தரக்கூடிய சுப கிரகமும் ஆகும், சுபராகவும் ஆவார். உதாரணத்திற்கு விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்ற கேந்திரத்திற்கு கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் 5ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து 3ஆம் இடத்திலே மகரத்திலே இருந்து அவர்களுடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு 4 என்ற கேந்திராதிபதிக்கு அதிபதியாகிய சனி பகவான், 5ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 3ஆம் இடத்திலே மகரத்திலே இருக்க அவருடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார் என்பதாகும். அந்த ராகு பகவான் அவருக்கு செல்வத்தை கொடுப்பார், புகழை கொடுப்பார், பெருமையை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார், வசதியான வாழ்க்கை கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார், மரியாதை கொடுப்பார், வெற்றி கொடுப்பார், உயர்வினை கொடுப்பார். அதுபோல அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 4ஆம் இடம் என்ற கேந்திரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான், கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான், 5ஆம் இடமாகிய மீனம் என்ற திரிகோணஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோடு சேர்ந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே அந்த குருவும் சனியும் ஒன்றாக சேர்ந்து அவரோடு ராகு பகவானும் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு 4 என்ற கேந்திராதிபதி சனி பகவான், 5 என்ற திரிகோணாதிபதியாகிய குரு பகவான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்க அவருடன் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு பற்பல நன்மைகளை தரக்கூடிய சுப ராகு ஆவார். அந்த ராகு பகவான் அவருக்கு செல்வம் கொடுப்பார், புகழ் கொடுப்பார், பெருமை கொடுப்பார், அந்தஸ்து கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார், வசதி கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார், மரியாதை கொடுப்பார், வெற்றி கொடுப்பார் மற்றும் உயர்வினை கொடுப்பார் வாழ்க்கையிலே. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்ற கேந்திரம் என்ற கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் 5ஆம் இடம் என்ற மீனம் என்ற திரிகோணம் என்ற அந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து சனியும் குருவும் ஒன்றாக சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்திலே கன்னியிலே இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி கேந்திரத்திற்கு அதிபதி சனி பகவான், 5ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 11ஆம் இடத்திலே கன்னியிலே இருக்க அவர்கள் இருவருடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு சிறப்பான பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். அந்த ராகு பகவான் அவருக்கு செல்வம் கொடுப்பார், புகழ் கொடுப்பார், பெருமை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு அந்தஸ்தான வாழ்க்கை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவத்தை கொடுப்பார். அந்த ராகு பகவான் வசதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மதிப்பினை கொடுப்பார், மரியாதையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், உயர்வினை கொடுப்பார். அப்படிப்பட்ட சுபராகுவாக இருப்பார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்ற கேந்திரம் என்ற கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் 9ஆம் இடம் என்ற கடகம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் 4 கூடிய சனியும் 9 கூடிய சந்திர பகவான் ஒன்றாக சேர்ந்து 3ஆம் இடத்திலே இருக்க அவர்கள் இருவருடன் ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு 4 என்ற கேந்திராதிபதி சனி பகவான், 9 என்ற திரிகோணாதிபதி சந்திர பகவான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 3ஆம் இடத்திலே இருக்க அவர்களுடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் பற்பல நன்மைகளை தரக்கூடிய சுபராகு ஆவார் என்பதாகும். அந்த ராகு பகவான்
அவருக்கு செல்வம் கொடுப்பார், புகழ் கொடுப்பார், பெருமை கொடுப்பார், அந்தஸ்து கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார், வசதி கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார், மரியாதை கொடுப்பார், வெற்றி கொடுப்பார் மற்றும் வாழ்க்கையிலே உயர்வினை கொடுப்பார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய கும்பம் என்ற கேந்திரஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் 9ஆம் இடம் என்ற கடகம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்க அவர்களுடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு பற்பல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சுபராகு ஆவார். விருச்சிகம் லக்னம், லக்னத்திற்கு 4 என்ற கேந்திராதிபதி சனி பகவான் ப்ளஸ் 9ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் இவரும் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே மேஷத்திலே இருக்க அவர்களுடன் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அவர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சுபராகு ஆவார். அந்த ராகு பகவான் அவருக்கு செல்வத்தை கொடுப்பார், புகழை கொடுப்பார். அந்த சுபராகு அவருக்கு பெருமையை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், கௌரவத்தை கொடுப்பார், வசதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மதிப்பினை கொடுப்பார், மரியாதையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார் மற்றும் உயர்வினை கொடுப்பார் வாழ்க்கையிலே. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் கும்பம், அந்த கும்பம் ஒரு கேந்திரம் ஸ்தானமாகும். அந்த கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் 5ஆம் இடம் மீனம், அந்த மீனம் ஒரு திரிகோண ஸ்தானமாகும். அந்த திரிகோண ஸ்தானமாகிய இந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் அந்த சனியும் குருவும் ஒன்றாக சேர்ந்து அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே கன்னி ஸ்தானத்திலே அந்த சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருந்து அவர்களுடன் ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு பற்பல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சுப ராகு ஆவார். விருச்சிகம் லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் என்ற கேந்திரத்திற்கு அதிபதியாக சனி பகவான் ப்ளஸ் 9ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருவர் ஒன்றாக சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்க அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் நற்பலன் கொடுக்கக்கூடிய சுபராகு ஆவார். அந்த ராகு பகவான் அவர்களுக்கு செல்வம் கொடுப்பார், புகழ் கொடுப்பார், பெருமை கொடுப்பார், அந்தஸ்து கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார், வசதி கொடுப்பார், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார், மரியாதை கொடுப்பார், வெற்றி கொடுப்பார், வாழ்க்கையிலே உயர்வினை கொடுப்பார். அப்படிப்பட்ட சுபராகுவாக இருப்பார். அந்த சுபராகு அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார், பெருமை சேர்க்கின்றார், அந்தஸ்தை சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்க்கை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்வை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மதிப்பு மரியாதை சேர்க்கின்றார். அவருக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். எங்கும் எப்போதும் எதிலும் வெற்றியை தருகின்றார். எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்ட வைக்கின்றார். அவர் வாழ்க்கையிலே அளவு கடந்த உயர்வினை கொடுக்கின்றார், அசாதாரணமான வெற்றியை கொடுக்கின்றார். இவ்வாறாக விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சுபராகு எப்படிப்பட்டவர், எப்படி அமைந்திருந்தால் அவர் சுபராகுவாக இருந்து பற்பல நன்மைகளை கொடுப்பார் என்ற விவரத்தை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.